வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய சிந்தனையை லேஸ் அப்படி தட்டி விடுவோம், சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 4 வருஷத்துக்கு மேலேயாகும் இந்த சேனலே கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக வந்து ஆன்மீகம் சம்பந்தமாகவே அப்படியே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுலேயும் ஏகப்பட்ட செய்திகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த ஏகப்பட்ட செய்திகளை பார்த்து உணரும் பொழுது நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது ஒரு வகையில் முதிர்ந்திருக்கும். நிறைய செய்திகள் உள்வாங்கிக்கிறோம். உள்வாங்கி கொண்டதை நம்ம விசாரணை செஞ்சு பார்த்துருப்போம். செஞ்சதுனால ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்திருக்கும். கூட வந்து இதர பயிற்சிகள் அப்படிங்கிறத நம்ம மேற்கொள்வோம். இதனால நம்மளுடைய மனம் ஒரு வகையாக பக்குவப்பட்டிருக்கும். இன்னும் தொடர்ந்து காணொளி கேட்பது மட்டும் இல்லாமல் நான் தேடி படித்து உணரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலையும் செஞ்சுருப்போம். இதன் மூலமாக நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது முதிர்ந்திருக்கும். இந்த முதிர்ச்சியை வந்து அப்படி லேசாக தட்டி விட்டு பார்ப்போம். ஒரு சில கேள்விகள் கேட்போம். ஒரு இடத்துல ஒரு செய்தியை வந்து கிடைச்சதை நம்ம வந்து இன்றைக்கி அப்படி கோரிலேட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். சரி, இப்போது யோக வாசிஷ்டம் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, வசிஷ்டர்கிட்ட ராமர் ஒரு வார்த்தை கேட்பார். எல்லாமே இறை தான் அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாமே இறை தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் வந்து இறை இந்த படைப்பு அப்படிங்கிற ஒன்றை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பார். கேட்கும்பொழுது பார்த்தோம்னா வசிஷ்டர் என்ன சொல்லுவார்னா, அந்த இறைங்கிற ஒரு தன்மையை வந்து ஒரு ஒரு உயிர் அப்படிங்கிறது ஒன்று உருவாயிடுச்சு. இது முதல்லையே இருக்க தான் செய்யுது. இது திருமந்திரத்தில் அழகாக பார்க்கலாம். பதி பசு பாசம் என்பகர் 3 இப்படி 3ன்னு தனியாக சொல்லும் பொழுது பதியினை போல் பசு பாசம் அனாதி. எப்படி பதின்னு சொல்லக்கூடிய இறை அனாதியோ, அதற்கு ஆதி அந்தம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதே போல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பசுங்கிற உயிரும் அது கூட சேர்ந்த பாசங்கிற மலமும் அனாதி. அது எப்போ தோன்றுச்சுன்னெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. பதியினை சென்றணுகா பசு பாசம், சரிங்களா? பதி அப்படிங்கிற இறையை இந்த பாசம் என்ற மலத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய பசுன்னு என்ன உயிர், இது போய் இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதியை அணுகாது, சரிங்களா? அது கிடக்கிட்டுங்க, சாமிக்கு என்னங்க வேறு வேலை, நமக்கு இங்கே பொழப்ப பார்க்கணும்ல, அப்படி தானே நம்ம சொல்லிக்கிட்டு போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த பாசம் என்ற மலத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பதி என்ற இறை போய் ஒரு காலம் அணுகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் 4வது வரியில் சொல்கிறார் பாருங்க, பதி அணுகில். இப்போ நாம் அங்கே போக மாட்டோம், நம்ம முதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். இந்த பாசம் அப்படிங்கிற மலம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதிலிருந்து விலகிற வேலையை மட்டும்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம போய் இறையை அணுகுவதில்லை. இப்போ என்ன சொல்கிறார், பதி அணுகிர். அப்போது நம்ம பக்குவமான ஒரு நிலையில் இருக்கோம் அப்படிங்கும் பொழுது இறை தான் நம்மளை தேடி வரும். பதி அணுகிர் பசு பாசம் நிலாவே. பதி அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா அதற்கு மேலே அந்த இடத்துல பசு பாசம்ங்கிறது இருக்காது அப்படிங்கிறார். நம்ம முதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். முக்தி பேர் அப்படிங்கிறது என்ன? சைவம் என்ன சொல்லுது? முக்தி பேர் அப்படிங்கிறது இந்த ஆன்மா முதிர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது இறை ஆட்கொள்ளும். இறை ஆட்கொண்ட பிறகு ஆன்மா இறைங்கிற சொல்லக்கூடிய தன்மை அந்த இடத்துல இருக்காது. இறைங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது. சிவப்பிரகாசம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஏன் வந்து வசிஷ்டர்கிட்ட ராமர் கேட்ட அந்த கேள்வி மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவோம். ஏன் வந்து இந்த மாதிரி பல உயிர்கள் அப்படிங்கும்பொழுது வசிஷ்டர் என்ன சொல்லுவார்னா, இறை அப்படிங்கிற அந்த தன்மையை அந்த உயிர் அப்படிங்கிறது உணரணும் இல்லையா? இறை அப்படிங்கிற தன்மையிலிருந்து தான் அந்த உயிர் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த இறைகிட்ட மறுபடியும் போய் சேராமல், அந்த இறையை உணராமல் இருக்க விடாமல் அதை தடுக்கிறது என்ன? அந்த மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலம் தான். இப்போது இந்த இறையை உணரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்புக்கு இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது உட்படணும். இப்படி உட்படுத்தும் பொழுது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு போகும்போது திருப்பி அந்த பழைய இறை அப்படிங்கிற தன்மையோடு போயிடும். இப்போ இதில் என்ன பியூட்டின்னா, இந்த ஆன்மா இப்படி பல பிறப்புகளாக எடுத்து வருது பாருங்க. இப்படி எடுத்து வரும் பொழுது இதுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவம் இந்த இறைன்னு சொல்லக்கூடியதற்கு ஒரு டேட்டா அப்டேஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது அப்போ எத்தனை பிறப்புகள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அத்தனை டேட்டா அதுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க, துவைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டைத்தன்மைன்னு. இறையை போல் ஒரு காலம் உன்னால் ஆக முடியாதுன்னு. ஏன்னா அது போயிட்டே இருக்குது. நீ அதை துரத்தி போய் பிடிக்கலாம், அதற்கு ஒப்பாக போகலாம், ஆனால் அதாகவே உன்னால் ஆக முடியாது அப்படின்னு தான் அது சொல்லுது, துவைதம். ஆனால் அத்வைதம் வசிஷ்ட அத்வைதம் மாற்றாக சொல்லுது பாருங்கள். நீங்கள் போய் இறையோட ஒன்றரை கலந்து, சைவமும் அதுதான் சொல்லுது, இறையோட ஒன்றரை கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒன்றரை கலந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அந்த ஆன்மாவே அங்கே இல்லை, அங்கே மறுபடியும் இறை மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இறையோடு கலந்தவர்கள் முக்தி பேறு பெற்றவர்கள் மறுபிறப்பு எடுத்து வருவதில்லைன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வசிஷ்டர் சொன்னது புரிஞ்சிருச்சா? இறை வந்து ஒருத்தருடைய கண்ணோட்டத்தில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து தானும் உணர்ந்து
தன்னை வெளிக்காட்டி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து வெளிக்காட்டி கொடுத்த பிறகு தன்னோடு இருந்து வெளிவந்ததை தன்னகத்தை சேர்த்து கொள்கிறது. இதுதான் வசிஷ்டர் சொன்ன அந்த ஒரு செய்தி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஏதோ பேட்டி கேட்டுட்டு இருந்தேன். பீர்பைசெப்ஸில் ராஜ்ஸ்ரீ நந்தியோட தான் நினைக்கிறேன், காளி பற்றி அவர் பேசியிருப்பார் தான் நினைக்கிறேன், சரியா தெரியல, அதான தான் இருக்கணும். அதில் அவர் சொல்கிறாரு, அந்த பையன் கேட்குறாரு, யார் ரன்வீர் கேட்குறாரு, எதற்கு இத்தனை பிறப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது ராஜ்ஸ்ரீ நந்தி சொல்கிறாருப்பா, நான் ஒரு மாதிரி இருக்கேன், நீ ஒரு மாதிரி இருக்க, மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டைக்கு எல்லாம் ஒன்று தான், மனுஷனே இப்படி தான் இருப்பாங்கிறது ஒன்று தான். ஆனால் உலகங்கிறதும் ஒன்று தான். இந்த உலகத்தை என் போல் நீ பார்க்குறதில்ல, உன் போல் இன்னொருத்தன் பார்க்குறதில்ல, அவன் போல் இன்னொருத்தன் பார்க்குறதில்ல. அப்போ அவரவர் உலகம் ஒன்று தான், மனிதன்கிற சட்டம் ஒன்று தான். ஆனால் அந்த ஒரு சட்டையும் ஒரு போல் இங்கே இருக்கக்கூடிய ஒரே உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, வேறு மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அவரவருடைய அனுபவத்தை பொறுத்து. அப்போ இறை என்ன பண்ணுது, இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் தான் உணரணுங்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒரே ஒரு மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அனுபவமே அந்த இடத்துல இருக்காது. அப்போ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி உண்டான அனுபவங்கள் முதிர்ச்சியை வச்சு தானும் அது தெரிஞ்சுக்கிட்டு இவங்களையும் இங்கே வாழ விட்டு தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக அந்த அனுபவத்தை இந்த உயிருக்கும் கொடுத்து, எத்தனை வேலை நடக்குது பாருங்க, உயிருக்கும் கொடுத்து ஒரு கட்டத்தில் இது நல்ல முதிர்ந்த நிலை இருக்கும்போது தன்னகத்தை மறுபடியும் சேர்த்திக்குது. இப்போ இது எல்லாமே இறை தான், இது எல்லாமே இறைவனுடைய விளையாட்டு. அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க, அத்தனையும் திருவிளையாடல், அனைத்தும் திருவருளினுடைய கருணை. இங்கே திருவருளை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால காரணம் அதுதான். நேற்று ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், 1998 நினைக்கிறேன் அந்த வந்த படம், மீட் ஜோ பிளாக். வாய்ப்பு கிடச்ச அந்த படத்தை பாருங்கள். இறப்புன்னு சொல்லக்கூடியது, அதாவது ரீப்பர்னு சொல்லுவாங்க, இல்லை டெத்துன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்காரங்க இல்லையா, நம்ம யமதர்மன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரீப்பர் டெத்து. அந்த டெத்து மனித உயிரெடுத்து பிறப்பெடுத்து இங்கே வந்திருக்கு. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனித சட்டை பூண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இறந்த ஒருத்தனுடைய உடலுக்குள்ளே வந்துட்டு அது இங்கே வரும், ஒருத்தரோட சுற்றிக்கிட்டே இருக்கும்னு பாருங்களேன். அந்த ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பார், இப்போது நீ இப்போ எங்கூட சுற்றிக்கிட்டு இருக்க, 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க ரோட்டில், இப்போ நீ எங்கூட சுற்றிட்டு இருக்க, உன்னுடைய வேலை யார் செய்வா, நீ உயிர்களை எடுப்பவனாச்சே, உன்னுடைய வேலை யார் செய்வா அப்படின்னோடனே அந்த இறப்பு டெத் என்ன சொல்லுன்னா, இந்த அண்டம் நான் இப்போ நீ சாப்பாடு சாப்பிட்ட இல்லையா, நீ ஒரு சாண்ட்விச் சாப்பிட்ட இல்லையா, அந்த சாண்ட்விச் சாப்பிடும்போது சாண்ட்விச் மேலே மட்டும்தான் கவனத்தோடு இருந்தியா, இல்லை வேறு என்னென்னலாம் யோசிச்சேன்னொன்னே அவர் கேட்பார், ஏன் எதுக்கு அப்படி கேட்குறேன், சொல்ல, நீ சாண்ட்விச் மட்டும்தான் சாப்பிட்டியா, இல்லை நேற்று என்ன நடந்தது, முந்தா நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கி ஆஃபீஸ் போய் என்ன பேச போகிறோம், அங்கே என்ன நடந்தது, இங்கேருந்து எப்படி போக போகிறோம், அது என்ன போகணும், இது எத்தனையும் யோசிச்சே இல்லை. சாண்ட்விச் சாப்பிட்றோங்கிறது அந்த இடத்துல நிகழ்வு, ஆனால் உன்னுடைய சிந்தனை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் போகுது. அப்போ நீ அத்தனை இடத்துலையுமே இருந்திருக்கேன், உன்னுடைய சிந்தனை அத்தனை இடத்துக்கும் போயிருக்குன்னா நீ அத்தனை இடத்துல இருந்திருக்கேன்னு அர்த்தம். இப்போ புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்ல அப்படிங்கும், நேரடியாக பதில் சொல்லாது, பட் இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் என்ன சொல்லுவார் அப்படின்னா. என்ன, என் வேலையை எல்லா இடத்துலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீ சாண்ட்விச் சாப்பிட்டேங்கிற ஒரு எக்ஸாம்பிளை காட்டின இல்லையா, அதை பல கோடி 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 கணக்கற்ற முறையில் நீ அதை பிரிச்சுக்கோ. ஏன்னா இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்திற்கு இந்த ஒரு இறப்புன்னு சொல்லக்கூடிய இந்த உயிரை எடுப்பதுங்கிறது என்னுடைய வேலை, சிறு உயிரிலேருந்து எல்லாம் என்னுடைய வேலை. அப்போ கணக்கற்ற ரூபத்திற்கு என்னை பிரிச்சுக்கோ. அப்படி அதில் ஒரு ரூபம் இப்போ நான் முன்னாடி இருக்கேன், அவ்வளோதான். மித்தபடி இதர வேலைகள் என்னோடது, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி அது சொல்லும். முன் நம்ம பார்த்த இறையினுடைய தன்மையும் இப்போ இந்த இறப்பு சொன்ன அந்த ஒரு தன்மையும் பொருத்தி பாருங்களேன். இறை அனைத்து இடத்திலும் இருக்கிறது, அனைத்துமாகவும் இருக்கிறது. இது இறை தான் அப்படிங்கிறது உணர்ந்துட்டோம்னா நான்கிற ஒரு தன்மை இந்த இடத்துல இல்லாமல் போயிடானே. அந்த இறைங்கிற தன்மை இருக்குது, அதில் ஒரு சிறு சக்தி ரூபம் உருவாகுது. அந்த சக்தி ரூபம் தன்கிட்டிருந்து வந்தது தான் இல்லையா. அந்த சக்தி ரூபத்தோட மலம்ங்கிறது ஒன்று இயற்கையாகவே இருக்குது. அதோடு இன்னும் 2 மலத்தையும் சேர்த்து போப்பா, ஒரு பிறப்புக்கு போப்பா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிருது. இது மனித பிறப்புன்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய தாவர ஜங்கம மனிதர்கள்லேருந்து அசுரர்கள், அரக்கர்கள், தேவர்கள், தெய்வம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்க்கிங்க. எவ்வளோ பெரிய பிறப்பானாலும் சரி, அவ்வளோ தூரம் வேணாலும் கொண்டு போய்க்கிங்க. அங்கே எல்லாமே தன்னை மறைத்து கொண்டு அந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, அப்போ அனுபவம் அதை பெற்றுக்கிட்டு கொண்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஒரு போதுப்பா அப்படிங்கும் பொழுது இதிலிருந்து தான் யாருன்னு உணரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்பை தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்டு அதை உணர்ந்து நிற்கும் பொழுது அந்த பழைய இடத்துக்கு போய் நிற்க பார்க்கும்போது ஆடாடாடாடா நான் தானே அது எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அது போய் நிற்கிது. அங்கே போய் நின்னா எங்கிட்ட நானே சேர்ந்துட்டேன்னா அப்போ நான் யார்? யாருமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதுக்கே இங்கே யாரும் என்னை சுட்டி காட்ட முடியாது. நானே சொல்கிறதுக்கு இங்கே என்னை சுட்டி காட்டுறதுக்கு நானே சொல்ல முடியாது நான் யாருன்னு. ஏன்னா நான் எல்லாமாவும் இருக்கேன், எல்லா இடத்துலையும் இருக்கேன், எனக்கு தன்மையே இல்லை.
எனக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, நான் அனாதி. ஸோ என்னை எந்த வகையிலையும் நீங்கள் என்னை சுட்டி காட்டவே முடியாது. ஆனால் என்கிட்ட இருந்து தான் வந்து புரிதலுக்காக என்கிட்ட இருந்துன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ என்கிட்ட இருந்து ஒரு சிறு சக்தி ரூபம் ஒன்று உருவாகுது. உருவானது பிற உயிர்களாக போயிட்டே இருக்குது. அந்த சக்தி ரூபம் உருவானது நான் தான். நான் பெரிய நெருப்பு. எங்கிட்ட இருந்து சின்ன நெருப்பு ஒன்று வெளியே போச்சு, அவ்வளோதான். நெருப்பு தான் இது. பெரிய நெருப்பு சின்ன நெருப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. நெருப்பு அவ்வளோதான். நான் ஒரு நெருப்பு, அங்கேருந்து வந்து ஒரு நெருப்பு. புரிதலுக்காக இந்த பாரு, இது கொஞ்சம் சைஸ் பெருசாக எரியுதுப்பா, இது தீக்குச்சியில் பார்த்துனால சைஸ் சின்னதாக இருக்குதுப்பா, அதனால இது செய்யக்கூடிய டேமேஜ் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும். ரெண்டுமே நெருப்பு தான். இப்போது இந்த நெருப்பு ரெண்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நெருப்பு இங்கே போய் சேர்ந்துருச்சு. இப்போ இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் அதை பாரியா, இந்த பார்ட் இந்த இடத்துல தான் சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ எனக்குள்ளே நானே சேர்ந்துட்டேன், என்னையவே விளக்க முடியாது. எனக்குள்ளே நானே சேர்ந்துட்டேன்னு பண்ணி புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் எனக்குள்ளே நான் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோதான் முக்தி பேர். அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், மலம் அகன்றாத்தான் இந்த ஒரு காரியம் அப்படிங்கிறது நடக்கும் முழுமையாலுமே. என்ன மலம்? சைவத்தின்படி பார்க்கும் பொழுது ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய 3 மலம் இருக்குது. ஆணவ மலம் அப்படிங்கிறது ஆதியில் நம் கூடவே இருந்தது. இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது கூட கண்மம் அப்படின்னு சொன்னால் முந்தைய ஞாபகங்கள்னு அர்த்தம். இது முந்தைய நொடி நடந்ததும் கூட அது கண்மம் தான், சரிங்களா? பல பிறப்புன்னெல்லாம் இல்லை, முந்தைய நொடி நடந்ததும் கண்மம் தான். அப்போ ஒரு நொடியும் நம்ம கண்மத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்மம். மாயை என்ன? இங்கே இருக்கக்கூடிய இருந்து அழியக்கூடிய உண்மை அற்ற அனைத்தையுமே உண்மை என்று நம்பி இருப்பது, இது மாயை. அப்போ ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலமும் இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடியது கூட சேர்ந்துருக்கு. எது? பசுங்கிறது கூட சேர்ந்துருக்கு. பதி தனியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த பசுன்னு சொல்லக்கூடியது இந்த மும்மலத்தை விட்டு ஃபஸ்ட்டு விலகணும். விலகுன உடனேயே என்ன ஆகும்? அதுவாக கீழே வரணும். வரும்பொழுது இந்த பதின்னு சொல்லக்கூடியது லேசாக வளைஞ்சு கொடுக்கும். இது வந்ததுக்கப்புறம் இங்கே எங்கே காணமே, இது எங்கேயோ காணமே, இந்த சாமின்னு சொன்னதே காணமேன்னா இது லேசாக வளைஞ்சு கொடுக்கும். தான் பிடிக்கிறதுக்கு வரும். பிடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், அவுட்டு. மும்மலம் தனி முழுமையாக விலகி போயிடும். பதியும் பாசமும் சேர்ந்துடும். பதியும் பசுவும் சேர்ந்துடும். பதியும் பசுவும் சேர்ந்து அந்த இடத்துல நிற்கும். பதி மட்டும்தான் நிற்கும். பசுன்னு சொல்லக்கூடியதுக்கு அங்கே ஒன்றும் நிற்காது. ஏன்? எனக்குள்ளே நானே சேர்ந்துட்டேன். இப்போ நித்திலன் இன்னொரு உருவம் இருக்குது, நித்திலனுக்குள்ளே இன்னொரு நித்திலனே சேர்ந்துட்டா இப்போ நீ என்னென்னு சொல்லுவீங்க? நித்திலன் தான் சொல்லுவீங்க. நித்திலன் பார்ட் 1, நித்திலன் பார்ட் 2ன்னா சொல்ல முடியாது. அங்கே நித்திலன் மட்டும்தான். அப்போ பதி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அப்போ நாமெல்லாம் யாருன்னு கேட்டால் நம்ம அத்தனையுமே இறையினுடைய தன்மை தான். அப்போ நாம் செய்வதிலிருந்து, பார்ப்பதிலிருந்து, உணர்வதிலிருந்து அனைத்தும் இறையினுடைய செயலாகவே இருக்குது. இப்போ ஒரு ஆள் இப்படி கேட்டான்னா என்ன சொல்லுவோன்னா, இங்கே நடக்கக்கூடிய அனைத்து அக்கிரமங்களும் இறை தான் செய்தா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் பதில் சொல்ல முடியும். ஆனால் இறையினுடைய தன்மை என்னன்னு எடுத்து பார்க்கும்பொழுது தூய்மையானதுன்னு பார்த்துருக்கோம். தூய்மையானது அழுக்கான ஒரு காரியத்தை செய்வதற்கு முற்படாது. அப்போ அந்த இடத்துல வாதம் வரும்பொழுது இப்படி தான் வாதத்தை முன்வைக்கணும். அப்போ தூய்மையானது அழுக்கான ஒரு காரியத்தை செய்யாது. அப்போ யார் செய்கிறா? அப்போ இறை தான் செய்யுதுன்னு சொல்கிற. அப்போ இறையினுடைய சக்தி தான் நம்ம. இறை வந்து தூய்மையானது, அது அழுக்கான காரியத்தை செய்யாது. அப்போ இந்த அழுக்கான காரியத்தை எதனால் செய்ய வருதுன்னா கூடி இருக்கக்கூடிய ஆணவ மலம். அதனால தான் அதுக்கு பேர் மலம்னு பேர். அந்த ஆணவ மலம் இத்தனையும் செய்ய வைக்கிறது அப்படின்னு. அப்போது இறை அதை விளக்கிடலாமே. அதுக்கு தான் ஏன் கண்மமும் மாயையும் கூட்டுனது. அதோடு சேர்ந்து போகும்பொழுது தானாகவே விலகணும். இப்போ ஒரு குழந்தை படின்னு போட்டு விளாசணும், அதுக்கு அன்றைக்கி பிடிக்காது. ஒரு கட்டத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது தான் படித்ததுனால தான் இன்றைக்கி நல்லா இருக்கேங்கிறது ஒரு கட்டத்தில் உணரும். அது எப்போ நடக்கும்? அதுவாக உணர்ந்தால் தான் நடக்கும். அது வரைக்கும் பெற்றோர் சொன்னால் அது கேட்காது. அதுபோல தான் இறை சொல்லும் நிறைய நேரத்தில், இது பண்ணாதடா, இது தப்புடா, இது வேணாண்டா, கேட்க மாட்டோம். அப்போது உனக்கு அனுபவம் கொடுத்தா அந்த அனுபவத்தினூடே போய் நீ மீண்டு வெளியே வந்துடுவேன். அதுதான் இறையினுடைய விளையாட்டு. அதனால அது அப்படியே போயிட்டே இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம அனைவருமே வந்து இறையினுடைய தன்மை தான். உணர்வதற்கு முற்பட்டோம்னா, நாம் இறைன்னு உணர்ந்துட்டோன்னா இங்கே வேறு என்ன இருக்கும்? இறை மட்டும்தான் இருக்கும், நாம்னு ஒருத்தர் இருக்க மாட்டோம். எஸ். ஸோ இதுக்கு மேலே பேசினேன்னா திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான செய்தி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிதனங்கள். நான் உங்கள் இடத்துல தான் பண்ணி நன்றி.